புதுச்சேரியில் பொதுமக்களின் செல்போனுக்கு சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நல்லவரா அல்லது இல்லையா என வரும் அழைப்புகளுக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் விளக்கமளித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களுக்கு முன்பின் தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் சமூக சேவை பிடித்துள்ளதா இல்லையா என போலி அழைப்புகள் வருவது தொடர்பாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அரசியல் கட்சியினர் சதி செய்திருக்கலாம் என சந்தேகம் எழுப்பியுள்ளனர். எங்களோட லீடரோட பேரை கலங்க வைக்கிற விதமாக இவர் நல்லவரா இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா சில பேருக்கு கால் வந்திருந்தது. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறதுக்காக இன்னைக்கு சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இது எப்படின்னா இந்த ரீசெண்டாக இந்த ட்ரக் இஷ்யூ நம்ம பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் இந்த மாரி தப்பான கால்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கும் இந்த மாரி நம்பர்ஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேபி யாரோ எதிர்கட்சியில ஆளும் கட்சி மேபி அவங்கள எங்களோட வளர்ச்சி பிடிக்காம கூட அந்த மாதிரி பண்ணலாம்னு எங்களோட கருத்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.